அதாவது எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்க அத்தனை பேருக்கும் இது ஒரு சவுக்கடியாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த அச்சத்தினால எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் வந்து கூட்டத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. எல்லாத்துக்கும் கேப்டனுடைய கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயம்தான். தமிழ்நாடு அரசு ஒரு தெய்வத்தினுடைய பேரணிக்கு ஏன் அனுமதி தர மாட்டேங்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு மேற்கு ஒன்றியம் ரெட்டியார்பாளையம் வில்லேஜ் தண்டராம்பட்டு மேற்கு ஒன்றிய துணை செயலாளராக நான் இருக்கிறேன். தலைவர் ஐயா வாழும் வள்ளல் எங்கள் வள்ளல் அவருடைய குரு பூஜைக்கு எங்கள் ஒன்றியத்திலிருந்து சுமார் ஒரு 60 பேருக்கு மேலே வந்துட்டு இருக்கிறோம். வந்து அவருடைய ஆலயத்தில் தரிசனம் செய்துவிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் கிளம்ப இருக்கிறோம். அடுத்த மாதம் எங்கள் தண்டராம்பட்டு மேற்கு ஒன்றிய சார்பாக மாலை போட்டு இருமுடி கட்டி இருமுடி செலுத்த நாங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். தை மாதம் இங்கு வந்து இருமுடி காணிக்கை செலுத்துவதற்காக நாங்கள் இங்கு வந்து உறுதியெடுத்து செல்கிறோம். எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் கேப்டன் வழி நின்று எங்கள் வள்ளல் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய குரு பூஜையை கண்டு பார்த்து செல்கிறோம். வரும் தை மாதத்தில் அனைவரும் நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 150 பேர் நாங்கள் இருமுடி கட்டி மாலை அணிவித்து வந்து ஐயா வள்ளல் ஐயா அவர்களிடம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். தேமுதிக அப்படின்னாலே அமைதியான ஒரு பேரணியான கூட்டம் தான். அது எப்போதுமே மற்ற அரசியல் கட்சி மாதிரி ஆனால் அமைதியான ஒரு பேரணிக்கே வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அறிவிக்க வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மனநிலை எப்படி? அமைதியான பேரணிக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும்ல. அனுமதி கொடுக்கணும். அமைதியான பேரணிக்கு அனுமதி கொடுக்கணும். அது காழ்ப்புணர்ச்சி. அதெல்லாம் எங்கள் மேலே ஒரு அதாவது என்னன்னாக்கா எதிர்ப்பிலேயே இருந்து அவர் வாழ்ந்து வந்தவர். இன்னைக்கு அந்த எதிர்ப்பு அவர் இறந்த பிறகும் அந்த எதிர்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் வெற்றி அடைஞ்சு வருவோம். அதாவது எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்க அத்தனை பேருக்கும் இது ஒரு சவுக்கடியாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்கள் தலைவர் எங்களிடம் விதைத்த விதை எப்படின்னாக்கா அமைதியாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும், நாட்டிற்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும், மொத்தத்தில் ராணுவம் போல இருக்கணும்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டு போய்க்கிறார். நேர்மையாக வாழணும், உன்னால் முடிந்ததை உதவி செய்யணும், இயன்றது செய் இல்லாதவருக்கு என்று கொள்கையுடன் எங்களை வளர்த்திருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அவரால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோம், நேர்மையாக வாயிறோம். எங்களால் முடிஞ்ச உழைப்பை நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்பில் எல்லாத்துக்கும் செயல்படுத்துகிறோம். அவர் கேள்வி கேட்டார். 2026 தேமுதிக தொண்டர்களோட ஆதரவு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதை விட பல மடங்கு எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். பல மடங்கு உழைக்க தயாராக இருக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த நாங்கள் ஏந்த ஒரு இதை வந்து நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, அதாவது எப்படின்னாக்கா ஒரு 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 மேட்சாக இருக்கட்டும்னா அந்த மேட்சில் கூட ஒரு தோல்வி 2 தோல்வி சந்தித்து அடுத்து வந்து வின்னிங் செய்வாங்க. அந்த மாதிரி நாங்கள் பல தோல்வி சந்தித்தாலும் வெற்றிக்கு உண்டான பாதையை எடுத்து செல்கிறோம். அதாவது எங்களுக்கு தோல்வி தான் எங்களுக்கு பாடம். அந்த தோல்வியை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து வெற்றி ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சி கடின உழைப்பை வெளிப்படுத்துகிறோம். அதாவது பயிற்சி மாதிரி, இது எங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி. தோல்விலாம் எங்களுக்கு ஒரு பயிற்சி. அடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ஜெயிப்போம். அந்தளவுக்கு பயங்கரமாக கடின உழைப்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம். நைட்டு பகல்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு உண்டான நைட்டு பகல்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு உண்டான அனைத்து வேலைகளும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். சொல்லுங்கண்ணா, என்ன மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் எங்கள் கேப்டன் புரட்சிக்கிழங்கு அவர்களுக்கு இன்னைக்கு 1ஆம் ஆண்டு. அதுக்காக வந்து நாங்கள் வந்து மௌன ஊர்வலமாக வந்து கேப்டனுக்கு நீங்கள் அஞ்சலி சொல்றதுக்காக எங்களுடைய தொண்டரணி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அத்தனை பேருமே வந்திருக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரு இது பண்ணி போலீஸ் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. எங்களுடைய
ஃபங்க்ஷனை வந்து தடுக்கணும்னு செஞ்சு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதனால் இன்னைக்கு மௌன ஊர்வலமாக போய் நாங்கள் எங்கள் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த எங்களுக்கு தடையாக இருக்குது. முன்னெச்சரிக்கை ஏதாவது முன்னாடி எல்லா சொல்லியிருக்காங்களா? பாதுகாப்பு தமிழக அரசாங்கம் போலீஸ் படையெல்லாம் கொடுத்து நல்லா பாதுகாப்பு பண்ணி தந்துருக்காங்க. திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு அச்சமாகி போச்சு. அந்த அச்சத்தினால எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் வந்து கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. எல்லாத்துக்கும் கேப்டனுடைய கூட்டத்தை பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே பயம்தான். இன்னைக்கு இறந்தனைக்குமே பயம் காட்டினாட்டு. இப்போ முதலாவது வருஷம் எல்லா தலைவரும் இறந்துருக்காங்க, நிறைய தலைவர் இறந்துருக்காங்க. எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் வந்தது கிடையாது, இந்த மாதிரி வந்தது கிடையாது. எங்களுடைய கேப்டன் புரட்சிக் கலைஞர் ஒரே தலைவருக்கு மட்டும்தான் சொந்த இடத்துல அடக்கம் பண்ணனால எல்லாரும் ஊராக வந்து எல்லாரும் வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்காங்க. அதனால் வந்து இன்னைக்கு வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற பயத்தை காட்டுறாங்க. தமிழக முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? தமிழக முதலமைச்சருக்கு ஒரே ஒரு கோரிக்கை, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கேப்டனுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு அவருக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் அந்நியார் பிரேமலதா அந்நியார் அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மரியாதை மட்டும்தான் அவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டி எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் இதயவேந்தன், கேப்டனுடைய பக்தன். ஈரோடு மாவட்டத்திலிருந்து 17 வயதில் முதல் கொண்டு கேப்டனுடைய பக்தனாக இருக்கேன். 3 நாள்களாக பயணம் பண்ணி இந்த கைப்பிரதியை தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களும் எங்களுடைய கேப்டனின், எங்களுடைய தெய்வத்தின், எங்களுடைய சொக்கத்தங்கத்தின் புகழ் பரப்ப வேண்டும் என்று வந்திருக்கிறோம். பேரணி சொன்னாங்க, பேரணிக்கு அனுமதி தரலின்னு ஒரு கேள்விப்பட்டோம். தமிழ்நாடு அரசு ஒரு தெய்வத்தினுடைய பேரணிக்கு ஏன் அனுமதி தர மாட்டேங்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மக்கள் அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உளுந்தூர்பேட்டையில் கூட எங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டாங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வண்டியாக இறங்கி வரோம். தமிழ்நாடு அரசு எங்கள் கேப்டனுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களை அனுமதி தர வேண்டும் என்று வேண்டுகோளாக வைக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமே என் கோயில், அதில் கேப்டன் தான் நான் வணங்கும் மனித தெய்வம். கேப்டன் அவர்களை சந்திக்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கெலமங்கலம் பேரூராட்சியிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வந்திருக்கிறோம். கேப்டன் அவர்களை தரிசிக்க வேண்டுமென்றே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா இன்று தான் அவருடைய நினைவு நாள். நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே எங்களுடைய பகுதியில் கேப்டன் அவருடைய புகைப்படத்தை வச்சு மக்கள் மத்தியிலே புகழஞ்சலி செலுத்திவிட்டு நாங்கள் இன்று கேப்டன் அவர்களை சந்திக்க அவருடைய கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். கேப்டன் எங்கள் தலைவர், அவருக்கோசரம் நாங்கள் இருக்கிறோம். அவர் இறந்தாலும் புகழ் பேசும். அமைதியான பேரணிங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? மற்ற அரசியல் கட்சி மாதிரி அராஜகம் பண்ணுறது எங்கள் கட்சிக்காரங்க இல்லை. எங்கள் கட்சிக்காரங்க அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதி பேரணி தான் அது. தலைவருக்கோசம் தான் நாங்கள் இருக்கிறோம். தலைவர் இறந்தாலும் புகழ் ஓங்குங்க. எங்கள் கேப்டன் எப்பயுமே நல்ல வழி தான் சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்களை நல்லது செய்யுங்க, கெடுதல் நாங்கள் நினைக்க மாட்டோம். எங்கேயும் கேப்டன். இன்னைக்கு 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். என்னைக்கு கேப்டன் தான். சமாதி பார்த்தோம். சீமானம் வந்தார். இன்னும் நாளை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட்டம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சேகர் பாபு வந்தார். எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் புகழ் ஓங்குங்க. கேப்டன் வாழ்க! கேப்டன் புரட்சிக் கலைஞர் கேப்டன்! கேப்டன் புகழ் வாழ்க! ஓங்குங்க! கேப்டன் வாழ்க! தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சி